சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை இப்பொழுது உணவு வகைகளினுடைய வாசனை, அந்த மணமணக்கும் மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவின்னு ஒரு விதவிதமான ஒரு உணவு திருவிழாவாக மாறி இருக்கிறது. சைவம் அசைவம் என 235 வகையான உணவுகள் இங்கு தயார் செய்யப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உணவு திருவிழா என்பது இன்று தொடங்கி வரக்கூடிய 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலிருந்தும் ஒவ்வொரு அரங்குகள் வீதம் 38 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக மேலும் 12 அரங்குகள் என மொத்தமாக 50 அரங்குகளில் இந்த உணவு வகைகள் எல்லாம் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மட்டன் கிரேவி, அதேபோல சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு, மேலும் குறிப்பான பார்த்தோம் களியும் அதே போல கருவாட்டு குழம்பும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கூடிய இந்த உணவு மிகவும் பிரபலமான உணவு என்று கூறுகிறார்கள். அதே போன்று முட்டையில் செய்யப்பட்ட மசாலா, மேலும் விதவிதமான உணவுகள், மூங்கில் பிரியாணி போன்றவையும் தற்பொழுது இந்த உணவு திருவிழாவில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் உணவு வகைகளில் சைவ உணவுகளும் பெரும்பான்மையான கடைகளில் இடம்பெற்றிருக்கின்றன. சைவ உணவுகளை பொறுத்தவரையில் இனிப்பு சார்ந்த உணவுகளும் அதே இனிப்பு இல்லாத காரமான உணவுகள், பணியாரம் போன்றவையும் இடம்பெற்றிருக்கின்றன. நாகூர் பிரியாணி தொடங்கி பல வகையான உணவுகள் இந்த உணவு திருவிழாவில் இடம்பெற்றிருக்கின்றன. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த உணவு திருவிழாவை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சென்னையின் பல்வேறு இடங்களிலிருந்தும் அதிகமான அளவு இந்த பகுதிக்கு வந்து இந்த உணவு வகைகளை ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சுரேஷ்குமார்.